ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே யஜ்ஞைரீஜிமகே தனோததிமகே பாத்ரேஷு நூனம் வயம் விருத்தல்பேஜிமகே தபஸ்கிருகமகே ஜன்மந்தரே துஷ்சரம் ஏனாஸ்மாகமபூதனன்யசுலபா பக்திர்பவேத் வேஷினி சானூரத்விஷி பக்த கல்மஷமுஷி ஸ்ரேயப்புஷி ஸ்ரீஜுஷி. நாராயணியத்தினுடைய 21வது தசகத்தில் நாராயண பட்டத்திரியானவர் அந்தந்த தீபங்கள்ல இருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் அழகாக நமக்கு வர்ணிச்சிருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் சென்னை பாண்டிச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய அழகான செய்யூர் என்ற ஒரு கிராமம். இது கல்பாக்கத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலேயும் மதுராந்தகத்திலிருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கிறது. இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தேவி நாயக்கா சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாளுடைய திவ்ய தரிசனத்திற்காக இதோ நாம் கோயிலை அடைந்து விட்டோம். சுமார் 1000 வருடங்களுக்கு முன் பழமையான கோயில் என்று தலவரலாறானது கூறுகின்றது. குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் என்று இங்கு இருப்பவர்கள் கூறுகிறார்கள். முன்பு கரியமாணிக்க குப்பம் என்ற இந்த ஊருக்கே பெருமாள் பெயரில் இருந்ததாகவும் பின்னால் இது செய்யூர் என்று மருவியதாக கூறப்படுகின்றது. அந்த செய்யூரிலே சார்நிலை கருவூலத்திற்கு அருகிலே இத்திருக்கோயிலானது அமைந்திருக்கின்றது. இதோ இந்த கோயிலிலே அழகாக நம்மை வரவேற்பது ஒரு முகப்பு. அந்த முகப்பிலே ஸ்ரீ பூமாதேவி சமேதனாக கரியமாணிக்க பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். இருபுறமும் கருடன் சுதை வடிவத்திலே நம்மை வரவேற்க உள்ளே நுழைந்து விட்டோம். சின்ன ஜீபஸ்தம்பம், அந்த சிறிய தீபஸ்தம்பத்தை கடந்தோமையானால் ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்தை கடந்து உள்ளே நுழையும் போது உயர்ந்த ஒரு பெரிய கொடிக்கம்பமாகிய ஜொதஸ்தம்பத்தை நாம் வணங்குகின்றோம். அந்த ஜொதஸ்தம்பத்திற்கு கீழே திருமண் சங்கு சக்கரமானது பதிக்கப்பட்டு கருடாழ்வாரும் பொதிக்கப்பட்ட அந்த உருவங்களுடன் கொடிக்கம்பத்தை நாம் பக்தியுடன் வணங்கி உள்ளே நுழைகின்றோம். அந்த கொடிக்கம்பத்திற்கு எதிரே ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயராக தனி கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தை நாம் இப்போது அடைகின்றோம். ஆம், ஆகா, நின்ற திருக்கோலத்திலே மூலமூர்த்தியானவர் கையை கூப்பிக் கொண்டு அஞ்சலி பத்தராக ராம பக்த தாசனாக இங்கு காட்சியை அளிக்கின்றார். அகன்ற திருவடிகளுடன் துளசி மாலைகளைத்தான் சார்த்திக் கொண்டு எதிரே சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய கரியமாணிக்க பெருமாளையும் கையை கூப்பி வணங்கிக் கொண்டு நமக்கும் அதே பக்த தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுமன் மூலமூர்த்தியினுடைய சேவை மட்டுமல்ல, அதே ரூபத்திலே ஆஞ்சநேயர் இங்கு உற்சவமூர்த்தியாகவும் இதோ நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார். அழகான கிரீடம், உத்தமமான ஒரு திருமுகம், ஆகா, திறந்த கண்கள், இயற்கையாகவே திருவாபரணம் அமைந்திருக்கக்கூடிய திருமார்பு, 2 கைகளையும் அஞ்சலி பத்தராக கூப்பிக்கொள்ள அந்த கைகளிலேயும் தண்டையானது அலங்கரிக்க சிகப்பு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு அகன்ற திருவடிகளுடன் திருவடியிலிருந்து திருமுடி வரை திவ்ய தரிசனத்தை அளிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியின் திவ்ய தரிசனத்தோடு நாராயண பட்டத்திரியானவர் வர்ணிக்கக்கூடிய தீபத்தினுடைய பெருமைகளை எல்லாம் நாம் சிரவணம் செய்வதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பிளேஷர்க்க ரூபமயி சால்மலையில் துரூபமோ த்வீபே பஜல்தி குச நாம நிவன் நிரூபமோ கிரௌஞ்சோம்புரூபமத வாயுமயம் சசாகே த்வம் பிரம்மரூபமயி புஷ்கரணம் நிலோகாகம். ஒவ்வொரு தீபத்தினுடைய அழக ஒரே ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறாரு, நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதுல 6வது தீபமாக ஜம்பூ தீபத்தை தவிர்த்து எண்ணக்கூடிய தீபங்கள்ல 6வது தீபமாக புஷ்கர தீபம். இந்த புஷ்கர தீபமானது 64 லட்சம் யோஜனைகள் கொண்ட பெரிய அளவோட இருக்கா. அதை சுத்தி சமுத்திரமானது நிறைஞ்சிருக்கு. அந்த சமுத்திரத்தோட அளவு என்னன்னா அதுவும் 64 லட்சம் யோஜனைகளோட இருக்கு. அதுல என்ன தீர்த்தம் இருக்கு? உப்பா இருக்கா, கருப்பஞ்சாரா இருக்கா, மதுவா இருக்கா, தயிரா இருக்கா, நெய்யா இருக்கான்னா எதுவுமே இல்ல. நாராயண பட்டத்திரி சொன்னார், சுத்த ஜலத்தால அமைஞ்சிருக்கா.
சுத்தமான ஒரு தீர்த்தம். அந்த கடல்ல நம்ம போனோம்னா சுத்த தீர்த்தம் இருக்கும் போல இருக்கு. அதுல தங்கமயமான ஒரு 10 கோடி அளவு இதழ்கள், ஒவ்வொரு இதழும் தாமரை ஸ்வரூபமாக இருக்கு. அந்த தாமரை இதழ்கள் 10 கோடி இதழாக விரிஞ்சு இருக்கு. அதெல்லாம் தங்க தாமரை. அப்படின்னா எவ்வளவு பெருசா இருக்கும் நினைச்சு கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அப்படிப்பட்ட அந்த தாமரை இதழில பிரம்மா உட்கார்ந்து மகாவிஷ்ணுவை இந்த புஷ்கர தீபத்துல முக்கியமான ஸ்லோகங்களை சொல்லி அவரை ஆராதனை பண்ணிட்டு இருக்காராம். அதனால தான் நடுவுல மானசோத்தரம் அப்படின்ற ஒரு மலை கூட இந்த தீபத்துல அமைஞ்சிருக்கு. பிரம்மாவோட சேர்ந்துண்டு குருவாயூரப்பா, இந்திரன் முதலிய லோக பாலர்கள், அது மட்டுமல்ல பிரியவரதனுடைய பிள்ளை வீதிகோத்திரர்னு பேரு, அவர் இந்த தீபத்தை அதிபதியா எடுத்துண்டு இங்க மகாவிஷ்ணுவான ஒன்ன தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இந்த மகாவிஷ்ணுவான நீ இங்க என்ன ரூபத்துல இருக்க? இங்க வந்து 7 கண்டங்கள்ல 7 மலைகள் இருக்கு, 7 விதமான உத்தமமான வைபவங்கள்லாம் இதுல நிறைஞ்சிருக்குன்றது நமக்கு தெரியும். இந்த இடத்துல பகவானான நீ பிரம்மாவால் ஆராதிக்கப்பட்டு விழைந்து நான் முகல் மேவு பொல் தாமரை தழைந்து சார்தலில் சாற்றோ அத்தீவுதால் மொழிந்த புஷ்கர பேர் முதல் ஏற்றது வழங்கு தேவல் மலரஜன் அங்கரோ. அந்த இடத்துல தாமரை பீடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சுவாமி ஜலரூபத்துல இருக்கக்கூடிய புஷ்கர தீபத்துல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவ ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு வைபவத்தையும் ஒவ்வொரு தீபத்துல இவர் சொல்லி இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றாராம். ஆச்சரியமான ஸ்லோகம் நாராயணியத்துல. பாகவதத்துல பலவிதமான நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள்ல ஒவ்வொரு தீபத்தை பத்தியும் வர்ணிச்சிருக்கா. அதுல ஒன்ன விடாம முக்கியமான கருத்துக்களை மாத்திரம் எடுத்துண்டு நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல நமக்கு அழகா அடக்கி கொடுத்துட்டாராம். அந்த ஸ்லோகம் காதல விழுந்தா என்ன பலன் அப்படின்னா அதையும் நாராயணியத்துல சொல்லி முடிக்கிறார். நாம இருக்கிறது இப்ப ஜம்பு தீபம் தானே, இதை தவிர நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுல கூட நம்ம பாரத கண்டத்துல பாரத தேசத்துல இருக்கோம். பாரத தேசத்திலேயே பல பேர் பார்க்காத இடங்கள்லாம் கூட உலகத்துல இருக்கா. அவாவா இருக்கிற ஊர்லயே கூட கடைசி வரைக்கும் இருந்தவா இருக்கா. இதுல பார்க்க முடியாத 6 தீபங்கள். அந்த 6 தீபங்கள்ல இருக்கக்கூடிய வைபவங்களான இந்த ஸ்லோகங்களை யார் கேட்கிறாளோ அவ இந்த 7 தீபங்களையும் சுற்றி யாத்திரை செய்து அங்கங்க இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ண, அதாவது நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக நம்ம திருப்பி நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும்னா பிளக்ஷத்வீபத்துல சொர்ணமயமான ஒரு சூரியனாக பகவான் இருக்கார். கருப்பஞ்சாரானது சூழ்ந்திருக்கு. சால்மலம்ன்ற ஒரு தீபத்துல பகவான் சந்திரன்ற ரூபமாக இருக்கார். மதுக்கடலானது அங்க சூழ்ந்திருக்கு. குச்சத்வீபத்துல மகாவிஷ்ணு அக்னிஸ்வரூபமாக இருக்கார். அங்க நெய் கடலானது சூழ்ந்திருக்கு. கிரௌஞ்சத்வீபத்துல ஜலரூபமாக இருக்கார். அங்க பால் கடலானது சூழ்ந்திருக்கு. சாகத்வீபம் அங்க வாயு காற்று உருவத்துல மகாவிஷ்ணுவானவர் இருக்கார். அங்க தயிரால் சூழப்பட்ட சமுத்திரமாக இருக்கு. புஷ்கர தீபத்துல தங்க தாமரையில பிரம்மா ஜல ரூபமாக மகாவிஷ்ணுவை தான் தியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தீவிர சுத்தி இருக்கக்கூடிய கடல் சுத்த ஜலமாக இருக்கு அப்படின்னு இவர் வர்ணிச்ச இவ்வளவு விவரங்கள் கொண்ட ஒரே ஸ்லோகம், அதை அடையக்கூடிய தீர்த்த யாத்திரையினுடைய பலன், தீபங்களை சுற்றி வந்த தீப யாத்திரையினுடைய பலன் நம்ம அடையிறோம்னு இந்த ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம்னு குருவாயூரப்பன் அங்கீகாரம் பண்றார் குருவாயூர்ல. அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை கேட்டோம்னா நாம யாத்திரை பண்ண ஒரு பலனை அடையலாம். பிளேட்சர்கரூபமயி சால்மல இந்து ரூபம் த்விபேபஜல்தி குசநாமனிவல் நிரூபம் கிரௌஞ்சோம்பு ரூபமத வாயுமயம் சாகே த்வாம் பிரம்ம ரூபமயி புஷ்கரணம் நிலோகாம். 21வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகமானது பூர்த்தியாருது. அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா பிளேட்சமெனும் தீபமதில் ஆதித்ய வடிவன் என்றும் சால்மத்தில் சந்திரனெனும் வடிவமென்னும் குசல்தனில் அங்கிஜனே கிரௌஞ்சத்தில் நீரனவும் சாகத்தில் காற்றனவும் புஷ்கரத்தில் பிரம்மனும் குருவாயூர் கண்ணா உன்னைத்தான் வணங்குவாரோ அப்படின்னு 10வது ஸ்லோகத்தை முடிச்சு, எல்லா தசகமுமே 10 ஸ்லோகம் இல்ல 11 ஸ்லோகம் தான் இருக்கும். இது முக்கியமான தசகம்.
பூகோளம் முழுக்க இவர் வர்ணிக்கிறார். பகவானுடைய ரூபத்தை காண கிடைக்காத காட்சிகளை எல்லாம் அதிசயமா நமக்கு கொடுக்கிறார். அதனால இந்த 21வது தசகம் மொத்தம் எத்தனை ஸ்லோகம்னா 10 ஸ்லோகத்துல முடியல, 11லயே முடிய போறதில்லை. 12 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு தசகமாக இது அமைஞ்சிருக்கிறது தான் இந்த தசகத்தினுடைய ஒரு பெரிய வைபவம். அதுல 21வது தசகத்தினுடைய 11வது ஸ்லோகம் மகாவிஷ்ணுவனுடைய சிம்சுமார உருவத்தை வர்ணிச்சு தொடர்றார் நாராயண பட்டத்ரி. குருவாயூரப்பா, சர்வை துருவாதிபி முடு பிரகரை கிரகைச்ச புச்சாதிகேஷு அவயேஷு அபிகல்பியமானைகே தொம் சிம்சுமார வபுஷா மகதாமுபாஸ்யகாஹ சந்தியாசுருதினரகம் மம சிந்து சாகில்னே. தீபங்கள் எல்லாத்தையும் வர்ணிச்சாச்சு. அடுத்தது குருவாயூரப்பா, சிம்சுமாரம்னு ஜலத்துல சந்தரிக்கக்கூடிய ஒரு ஜந்து, அதை பத்தி விவரத்தை சொல்றாராம். அந்த சிம்சுமாரம் எப்படி இருக்கும்னா, முதல்ல எப்படி இருக்கும், நீருக்குள்ள அத முதல மாதிரியே இருக்கும். அந்த சிம்சுமாரம்ன்ற ரூபத்துல 5 ரூபமாக ஆகாசத்துல மகாவிஷ்ணு எப்பவுமே பிரதட்சணம் பண்ணிட்டு உலகத்தினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காராம். எப்படி பலவிதமான அவதாரங்களை சொல்றோமோ, சுவாமியினுடைய அவதாரங்களை தாண்டி நாம் அயக்ரீவ மூர்த்தி, கபில வாசுதேவன், பிரச்சேதசுக்களுக்காக தரிசனம் கொடுத்த மகாவிஷ்ணு சொல்றோமோ, அதே மாதிரி மகாவிஷ்ணுவனுடைய ஒரு அம்சம் சிம்சுமார அம்சமாம். அந்த அம்சத்துல என்ன ஒரு பெரிய ஒரு பெருமைனா, புச்சாதிகேஷு அவயேஷு அபிகல்பியமானே. சூரியன்ல இருந்து கேத்து வரைக்கும் நவகிரகங்கள் தானே நம்மளை ஆட்டி படைக்கிறது. அந்த சூரியன்ல இருந்து கேத்து வரைக்கும் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் சிம்சுமாரனான மகாவிஷ்ணுவான குருவாயூரப்பா உன்னிடத்துல அடங்கி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அஸ்வினியிலேருந்து ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உலகத்துல 27. அந்த 27 நட்சத்திரங்களும் சிம்சுமாரனான மகாவிஷ்ணுவான உன்னுடைய உருவத்துல அடங்கி சந்தியா காலத்துல, சந்தியா காலம் சாயங்கால வேளை, கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் அந்த வேளையில இந்த சிம்சுமார மூர்த்தி உலகம் முழுக்க பயணிக்கிறாராம். எல்லாரும் தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்காளா, சந்தியாவந்தனாதிகளை பண்ண வேண்டியவா அவரவர்கள் அர்க்கியத்தை ஒழுங்கா விட்டு இருக்காளா, மகாவிஷ்ணுவனுடைய நாம சங்கீர்த்தனமானது நடந்துட்டு இருக்கா, மக்கள்லாம் நல்ல சிந்தனையோட இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டே போறவர்களுக்கு என்ன பலனை கொடுக்கிறாரா. 27 நட்சத்திரங்களால் ஏற்படக்கூடிய தாக்கம், சூரியன்ல இருந்து கேத்து வரைக்கும் இருக்கக்கூடிய நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கம், இவைகள் அனைத்திலேருந்தும் சிம்சுமார மூர்த்தியான நீ சந்தியா காலத்துல உன்னை தியானிக்கிறவாளுக்கும் நல்ல சிந்தனைகளை வச்சுட்டு இருக்கவாளுக்கும் அர்க்கியத்தை உனக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக அவ எல்லாரும் தயாரா இருக்கும் போது நீ அனுகிரகம் பண்ற. அவ்வாறு உன் அனுகிரகத்தை பெற்றவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். சிம்சுமாரமூர்த்தியினுடைய பெருமையை பற்றி நாராயண பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை செய்யூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கரியமாணிக்க பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார், ஆண்டாள் நாச்சியார் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.